السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. வெல் சிஸ்டர்ஸ், நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் தஃப்சீர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி. ஸோ என்ன ரீசன் தஃப்சீர், நாங்கள் குரானுடைய தஃப்சீரை படிக்கிறதுக்கு முதல் நாங்கள் அந்த அரபிக் கிராமர் இலக்கணங்களை தெரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா அந்த வசன அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கிறது, ஏன் அந்த வசனம் இந்த மாதிரி இலிருந்து அங்கிருந்து வந்ததற்காக. ஸோ இந்த மாதிரி வேர்ப் இப்ப சில இடங்கள் அல்லாஹ் இக்ரா, அதாவது அல்லாஹ் கட்டளையிடுறான். என்ன அல்லாஹ் கட்டளையிட்டு சொல்றான், நீ இத்ஹப் நீ போ, இக்ரா நீ வாசி. அந்த மாதிரி சில விஷயங்களை அல்லாஹ் கட்டளையிடுறான். சில இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான் எத்ஹபு நீ போய்கொண்டிரு. சில இடங்கள்ல இத்ரிப் ஓ தரப அவன் அடித்தான். சோ இது எல்லாமே நாங்க அந்த இப்ப நார்மலா தப்சீரை எனக்கு என்ன செய்யலும், குரான அரபிக்க சொல்லிட்டு தப்சீரை சும்மா மீனிங் எங்களுக்கு பார்த்து இதுதான் இந்த சந்தர்ப்பத்துல இந்த ஆண்டுல இப்போது இறங்கப்பட்டது இந்த காரணத்துக்காக சும்மா சொல்லிட்டு போகலும். ஆனா என்ன இது நடக்கும்டா, நீங்க அந்த விஷயத்த கேட்கும் போது மட்டும்தான் அது உங்களுக்கு விளங்கும். அது இன்னொரு நாளைக்கு இப்ப ஒரு 1 மந்த்துக்கு போற ஒரு 2-3 மந்த்ஸ் கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்க அந்த ஆயாவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தஃப்சீர் மறந்துடும். இப்ப நீங்க எத்தனையோ யூடியூப்ல பாத்திருப்பீங்க, எத்தனையோ தஃப்சீர்கள் இருக்கும். நீங்க அந்தந்த டைம்ல சூரத்துல் ஃபாத்திஹா தஃப்சீரை கேட்டிருப்பீங்க, சூரத்துல் நாஸ்ட கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த அந்த ஆஃப் அதை கேட்டு ஆஃப் பண்றதோட அது கொஞ்ச நேரம் மைண்ட்ல நிக்கும். 2 நாள் 3 நாளைக்கு பிறகு அது மெல்ல மெல்ல மைண்ட்ல இருந்து இல்லாம போயிடும். ஆனால் இந்த குரான் அந்த ஏன் இந்த வேர்ட் இப்படி வந்திருக்குது, என்ன காரணத்துக்காக இது அலிஃப் லாமோட வந்திருக்குது, என்ன காரணத்துக்காக அந்த கஸ்ராவுல வந்திருக்குது, ஏன் ஃபத்ஹாவுல வந்திருக்குது, ஏன் தொம்மாவுல வந்திருக்குது, இந்த மாதிரி அந்த அந்த ரீசனை தெரிஞ்சு கொண்டீங்கன்னா அந்த வேர்டோட மீனிங் உங்களுக்கு ஈஸியா விளங்கி கொள்ளையிலும். அப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை ஓதிக்கொண்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். ஓ அல்லாஹ், இப்ப நீங்க தஃப்சீர் ஆல்ரெடி படிச்சு உங்களுக்கு இருந்தாலும் இப்ப மாலிக்ண்டா என்ன, அதிபதி. சோ உங்களுக்கு ஏன் இது மாலிக்ன்றது ஓகே, மாலிக். அதுக்கப்புறம் யௌமித்தீன், யௌமண்ட என்ன நாள், அப்ப நாள் ஓகே, அல்லதீன த ஒன், இல்லாட்டி அந்த நாளில்ன்றது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சோ இது மாதிரி அந்த சில சொற்கள் ஏன் வந்தது. நான் சொல்றது ஜாயின் இந்த லெசன் ஜாயின் பண்ணும்போது சிஸ்டர் சம்டைம் உங்களுக்கு தெரியாமலே நீங்க அன்மியூட் ஆகித்தான் ஜாயின் ஆகுறீங்க. சோ இந்த ரீசனை நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னா அந்த வசன அமைப்பு ஏன் இந்த வசன நடைமுறை இப்படி வந்திருக்குதுன்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா பிக்கப் பண்ணிக்கணும், ஈஸியா விளங்கி கொள்ளையிலும். அதனாலதான் சிஸ்டர்ஸ் நான் முடிவெடுத்தேன் உங்களுக்கு கொஞ்சம் தஜ்வீத் தஃப்சீர் விளங்கப்படுத்துறதோட கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் ஒரு அரபிக் கிராமரை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஓகே, இந்த ஸ்கிரீன் விளங்குதா? இந்த புக் நான் ஸ்டாப் ஷேரிங் இருங்க, இல்ல அந்த வெப்சைட் போயிட்டு. ஓகே, அதனால இந்த அரபிக் கிராமரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாங்க கொஞ்சம் இந்த கிராமரை கொஞ்ச நாளைக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு தஃப்சீரை செஞ்சா அப்ப அந்த வசன அமைப்புகள் நடைமுறைகள் அந்த சந்தர்ப்பத்துல எந்த சந்தர்ப்பத்துல இந்த இறங்கப்பட்டது, ஏன் இதுக்காக வந்தது, இது வினை சொல்லாக வந்திருக்குதா பெயர் சொல்லாக, எல்லாமே உங்களுக்கு ஈஸியா விளங்கும். விளங்கிச்சா? சோ நார்மலா நாங்க நார்மல் தஃப்சீர் கேக்குறேன்டா எந்த யூடியூப போட்டாலும் நமக்கு கேட்கலும் ஏன்னா, ஆனா அது மனசுல நிக்கணும். நீங்க ஓதும் போது விளங்கணும்னு சொன்னா இந்த கிராமரை கொஞ்சம் அந்த இலக்கண பாட்டை தெரிஞ்சு கொண்டு செஞ்சீங்கன்னு சொன்னா ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அது உண்மையிலே உள்ளத்தோடு ஒருங்கிணைத்து நீங்க ஓதும் போது அப்படியே உங்களுக்கு அந்த என்ன சொல்ல, யூ வில் ஃபீல் த ஃப்ரூட்னஸ் ஆன் தட், ஸ்வீட்னஸ் ஆன் தட் ஆயா. அந்த ஆயாவுல உள்ள உண்மையான வசனம் அல்லாஹ் எதுக்காக இதை சொல்றான் என்றது ஈஸியா விளங்கி கொள்ளலும்.
அரபிக்க வந்து முதல் தெரியணும். நாம அரபிக்கண்ட என்ன இப்ப நிறைய பேருக்கு அரபிக்க பத்தி பெரிய ஒரு விளக்கம் இருக்காது. அது வந்து அதிசயம் ஒன்று இல்லை, ஏனென்று அது வந்து நம்மட சொந்த மொழி இல்ல தானே. ஓகே. ஆனா இப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த லெசன் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சின்ன அறிவு ஒன்று வரும். கொஞ்சம் 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 கொஞ்சமா நான் உங்களை எடுத்துட்டு போவேன் இன்ஷா அல்லாஹ். விளங்காட்டி கேட்கலும் அந்தந்த இடத்துல நிப்பாட்டி எனக்கிட்ட கேட்கலும் நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி ஈஸியா நான் சொல்லிட்டு போவேன். ஓகே. அரபிக் எடுத்தா சிஸ்டர்ஸ், எந்த ஒரு வேர்டை எந்த ஒரு சொல்ல எடுத்தாலும் அரபிக் வந்து 3 பகுதிகளாகத்தான் இருக்கும். என்ன பகுதி அது? எந்த ஒரு சொல்ல எடுத்தாலும் அது வந்து 3 பகுதிகளாக இருக்கும். என்னென்ன பகுதி? அந்த பகுதி வந்து 3. ஓகே. அது வந்து என்ன? இஸ்ம், நவுன், பெயர் சொல், அல்லது verb, வினைச்சொல், பார்ட்டிக்கல், இடைச்சொல். ஓகே. சோ இந்த 3 ஏதோ இந்த 3ல ஒரு சொல், நீங்க எந்த குர்ஆன்ல எந்த ஒரு சொல்ல எடுத்தாலும் சரியா, அது ஒன்று வினைச்சொல்லாக இருக்கும், அல்லது நவுனாக அதாவது பெயர் சொல்லாக இருக்கும், அல்லது பார்ட்டிக்கல் பார்ட்டிக்கல் இடைச்சொல்லாக இருக்கும். நான் இதை வந்து ஆக்சுவலி என்கிட்ட தமிழ் பிடிஎஃப் இல்ல, அரபிக் கிராமர்ட. அதனால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த ஒரு பேஜையும் வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் தமிழுக்கு. ஸோ நான் இன்னும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணல. நான் ஒரு பேஜை தான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன், அது வருது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஒவ்வொன்றா நான் பண்ணிட்டு நான் இன்ஷால்லா குரூப்ல அனுப்புவேன் சிஸ்டர்ஸ். ஸோ உங்களுக்கு அதை வந்து கட்டாயம் நீங்க எழுதி கொள்ளுங்க, ப்ளீஸ் நோட்ஸ் எழுதிங்க. ஏனென்றா இது வந்து நீங்க எந்த புக்கை நோட் புக்கை வச்சிருக்கிறீங்களோ தஃப்சீர் எழுதுறதுக்கு, அந்த புக்ல தான் நீங்க இப்ப இந்த தஜ்வீத் கிராமர் ரூல்ஸை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இன்றையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே. சோ எந்த குர்ஆன்ல நீங்க எந்த ஒரு சொல்ல எடுத்தாலும் இது 3ல் ஒன்றாகத்தான் இருக்கும். இது வெரி ஈஸி. நாங்க இதுல டெர்மினாலஜி, இதுல வாட் யூ சே டெர்மினாலஜி, இதுல நுணுக்கத்தை நாங்க தெரிஞ்சுக்கொண்டோம்னா ஈஸி. ஓகே. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ப இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும் நவுன் என்னன்னு சொல்லி. அதே மாதிரி தமிழ் படிச்ச அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே படிச்சவங்களா தான் இருப்பீங்க. சோ நான் உங்களோட டீட்டெயில்ஸ்ல பார்த்தேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே ஸ்கூல் போய் படிச்சவங்களா தான் இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே படிச்சிருக்கிறீங்க. சோ கொஞ்சமோட பழைய சைல்ட்ஹுட் லெசனுக்கு போவோம். ஒரு சொல், ஒரு இஸ்ம் ரஃப்ஹானா, நீங்க என்னோடய பேசுறீங்க? மியூட் பண்ணுங்க இல்லாட்டி. ஓகே. இஸ்ம்னு சொன்னா நவுன் சொன்னா அது வந்து noun is the name of a person, animal or place or thing, right? ஒரு நவுன் சொன்னா, ஒரு பெயர் சொல்லன்னு சொன்னா என்ன எங்களுக்கு தெரியும். தமிழ்லையும் பெயர் சொல்லன்னு சொன்னா அது ஒரு பொருளாக இருக்கும், அல்லது ஒரு மிருகமாகவோ, அல்லது ஒரு இடமாகவோ, அல்லது ஒரு திங், பொருள் பர்சன் ஒரு பர்சன் என்ன ஒரு நபராக இருக்கும். சோ நாங்க அந்த அரபிக்ல வந்து 2 விதமான நவுன்ஸ் இருக்குது. ஓகே. சரி, அது முதலாவது நான் அது என்னன்னு சொல்றேன். நாங்க ஒரு சொல் இல்ல சிஸ்டர்ஸ், இந்த மாதிரி பாஹிமா மியூட் பண்ணுங்க. நீங்க என்னோட பேசுறீங்களா? ஓகே. ஒரு சொல்லுல சிஸ்டர்ஸ் பாருங்க, இந்த மாதிரி டபுள் ஃபத்ஹா அல்லது டபுள் தம்மா அல்லது டபுள் கஸ்ராவாக இருந்தா அது என்ன சொல்ல அடங்கும்? என்ன சொல்லுல அடங்கும்? டபுள், அதாவது 2 ஃபத்ஹா அல்லது 2 தம்மா. நாங்க மாஷாஅல்லாஹ் கிராமர் தஜ்வீத்ல படிச்சோம்னா 2 தம்மா அல்லது 2 கஸ்ரா, தம்மா கஸ்ரா டபுள் எல்லாமே படிச்சோம். அல்லது 2 ஃபத்ஹாவாக இருந்தால் அந்த சொல் வந்து எந்த கூட்டத்தில் அமையும் சிஸ்டர்ஸ்? நவுன். வெரி குட். அது வந்து நவுன், அதாவது பெயர் சொல்லுல அடங்கும். ஓகே. சோ இப்ப எங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல ஒரு குர்ஆன் எடுத்து நீங்க ஒரு பேஜ் திறந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 999 நவுன்ஸ் இருக்கும் ஒரு பேஜ்ல. என்ன? சோ உங்களுக்கு விளங்குது, அது வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணாலும் இது வந்து ஒரு பெயர் சொல். அல்லாஹ் வந்து பெயர் சொல், ஏதோ ஒரு பெயரை ஒரு பெயர் சம்பந்தமானது ஒன்று இதுல அல்லாஹ் அறிவிக்கிறான் என்றது ஈஸியா விளங்கி கொள்ளையிலும். ஆனா கொஸ்டின்,
ஏன் அது டபுள் தம்மா வருது, ஏன் டபுள் கஸ்ரா வருது, ஏன் டபுள் ஃபத்ஹா வருதுன்றது தான் கொஸ்டின். அதுக்கு ரீசன் இருக்குது. ஓகே, அதுக்கு ரீசன் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள சொல்ல வச்சுதான் இந்த குர்ஆனை நாங்க கணிப்பிடுறது. இந்த அரபிக்ல வந்து எப்பயுமே இந்த அரபிக் இதுக்கு முன்னாடி இப்ப ஒரு சொல் 2 சொல் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சொல்ல வச்சுத்தான் இந்த சொல்லிட முடிவு கடைசி எழுத்து நாங்க வந்து கணிப்பிடுறது. அது தம்மாத்தைன் 2 தம்மா வருமா, அல்லது ஒரு தம்மாவாக வருமா, அல்லது கஸ்ராவாக வருமா, கஸ்ரத்தைனாக வருமா என்றது வந்து இந்த முன்னாடி உள்ள எழுத்தை வச்சுதான் நாங்க கணிப்பிடுறது. வெல், இப்ப பாருங்க, இதுல வந்து சில சொற்களை உதாரணத்துக்கு தந்திருக்குது. ஓகே ஓகே, நவுனுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்ப நவுன்னு சொன்னா பெயர் சொல். உங்களுக்கு இங்கிலீஷ்லயே நோட்ஸ் எழுதுறா வெரி பெஸ்ட். நான் ஆக்சுவலி அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உண்மையில நான் இது ஃபர்ஸ்ட் டைம் அரபிக் கிராமரை தமிழால படிச்சு கொடுக்குறேன். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்டையர் லைஃப் எல்லாமே நான் அரபிக் இங்கிலீஷால தான் செய்யறேன். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ்ல செய்யறேன். ஸோ எனக்கு சில நேரம் தமிழ் இந்த இலக்கண வேர்டுகள் வந்து சரியா நான் சொல்லாட்டி ப்ளீஸ் எனக்கு அதை கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்றதுக்கு. ஓகே, அப்ப சிஸ்டர்ஸ் இப்போ உங்களுக்கு லெய்லத்துன் நைட். பட் இன்னொரு விஷயம் சிஸ்டர்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அந்த டபுள் 2 வந்தா அதுல மீனிங் இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டோன், ஒரு கல். இது வந்து ஃபரசுன், ஹோஸ். ஓகே, அதாவது ஒரு ஹோஸுக்கு என்ன சொல்ற, குதிரை, ஒரு குதிரை. ஓகே, ஜன்னத்துன் ஒரு கார்டன், ஒரு கார்டன் என்ன சொல்ற, பூந்தோட்டம், ஒரு பூந்தோட்டம். நஹீலுன் ஓகே, என்ன பாமண்டா, ட்ரீ, a palm. சோ இந்த என்ற வார ஒரு அதர என்ற வார மீனிங் தான் என்னத்தை கொடுக்குது அரபிக்ல சிஸ்டர்ஸ்? தன்வீனை கொடுக்குது. வெரி குட், தன்வீனை கொடுக்குது. அது வந்து எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதுல தன்வீன் வந்தா அது பெயர் சொல். அதுல மீனிங் ஒரு 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 இரவு, ஒரு ஒரு நஹார், ஒரு நஹார்ண்டா டே ஆக்சுவலி வராது. நஹார்ண்டா ஒரு பகல். ஓகே, டூம்ஸ் டே, கியாமா என்ன சொல்ற தமிழ், இன்னொரு வேர்ட் என்ன சொல்ல கியாமா தமிழ்ல, கியாமா மறுமை நாள். எஸ், மறுமை நாள். எஸ் எஸ், ஃபீல் அண்ட் an elephant. ஓகே, உங்களுக்கு தெரியும் அந்த 5 எழுத்துக்கள் வந்து இங்கிலீஷ்ல வந்தா உயிர் எழுத்துக்கள்னா AEIOU வந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்று சொல்ல மாட்டோம், an என்று சொல்லுவோம். என்ன, an elephant. ஸோ அதுவும் அதே ரூல் தான் இதுலயும் அரபிக்லயும் வரப்போகுது. இப்ப நாங்க ஆப்பிள் என்று சொல்ல மாட்டோம், an apple, isn't it? an apple என்று தானே சொல்லுவோம், an apple. ஓகே, an apple. ஏன் இந்த முதலாவது ஆப்பிள்ல முதலாவது எழுத்து ஏ, அதே மாதிரி ஈல வந்துச்சுன்னு சொன்னா an egg. ஓகே, அந்த மாதிரி வரும். உங்களுக்கு தெரியுமே அதெல்லாம். an umbrella நாங்க சொல்றதுல அம்ப்ரெல்லான்னு சொல்றல, யூல வருது வேர்ட். ஸோ இதெல்லாம் சோ சிம்பிள், உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்ப ஒரு சொல் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் திரும்ப ஒருக்கா ரிப்பீட் பண்றேன். ஒரு சொல் கடைசியில டபுள் ஃபத்ஹா அல்லது டபுள் கஸ்ரா அல்லது டபுள் தம்மாவாக வந்தா அது ஒரு அதாவது ஒரு என்ற பொருளை கொடுக்கும். அதாவது பனானா, ஜென்னா, ட்ரீ. ஓகே, ஹவுஸ். அப்ப ஹவுஸ்ன்றதுக்கு என்ன சொல்லுது? ஓகே, நான் சும்மா சொல்றேன், நீங்க யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். பெய் இதுதான் ஹவுஸ். ஓகே, பட் இதை நீங்க எப்படி சரியான கடைசியில என்ன கொடுப்பீங்க? இதுல என்ன கடைசியில என்ன அடையாளம்? ஏனண்டா அது வந்து ஹவுஸ்ன்றதுக்காக பெய்துன் என்று கொடுப்பீங்க. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு அது விளங்குது. எந்த ஒரு பெயர் சொல்லுமே முடியும் போது அது டபுள் தம்மா அல்ல. கேளுங்க, இந்த டபுள் தம்மா வந்து ஒரிஜினல் வந்து ஒரு நவுன் ஒரிஜினல் சவுண்ட் வந்து ஒரிஜினல் எண்டிங் வந்து என்னன்னு சொன்னா இந்த டபுள் தம்மா தான் அதுல ஒரிஜினல். நாங்க சொல்லும் அஸ்லி என்ற அரபிக்ல ஒரிஜினல். இப்ப உதாரணத்துக்கு
எங்கட ஒரிஜினல் கண்ட்ரி எது? ஸ்ரீலங்கா. அதே மாதிரி நாங்க கட்டார்ல இருந்தாலும் சரி, துபாயில இருந்தாலும் சரி, யூகேல இருந்தாலும் சரி, ஒரிஜினல் ஸ்ரீலங்கா. அதே மாதிரி இந்த ஒரு அரபிக் வேர்டு ஒரிஜினல், ஓகே, எண்டிங் வந்து கடைசி முடிவு வந்து டபுள் தம்மாவாகத்தான் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி சில மாற்றங்களால சில சில எழுத்துக்களோ சில சொற்களோ சேர்க்கப்பட்டால் இந்த எழுத்துக்கள் இந்த 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 தனிப்பட்ட அந்த the particular noun எண்டிங் வந்து மாறதுக்கான ரீசன் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள சொற்களை வச்சுத்தான், அல்லது சில எழுத்துக்களை வச்சு. அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. இப்ப பாருங்க, அதை முதல் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் நாங்க, உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்ஸ், டெஃபினிட் வேர்ட் இன்டெஃபினிட் வேர்ட் அரபிக்ல, சாரி இங்கிலீஷ்ல, அதை எப்படி தமிழ்ல சொல்றது? டெஃபினிட் வேர்ட் இன்டெஃபினிட் வேர்டுன்னு அது யாருக்கு இங்க இதுல சொல்லி தரையிலும் எனக்கு. டெஃபினிட் வேர்ட் இன்டெஃபினிட் வேர்ட் யாருக்கு சொல்லேலும்? குறிப்பு பெயர் பொது பெயர் என்று சொல்லுவாங்க. ஜஸாக்கில்லா, வெரி குட். டெஃபினிட் நவுன் அண்ட் இன்டெஃபினிட் இன்டெஃபினிட் நவுன். ஓகே, என்ன சொல்லுங்க திரும்ப எனக்கு. அந்த டெஃபினிட்னா குறிப்பா உண்டு சொல்றது. அதாவது த ஹவுஸ்ண்டா அந்த குறிப்பிட்ட ஹவுஸ். ஓகே, மற்றதுக்கு என்ன இன்டெஃபினிட்க்கு என்ன சொல்றது? அது வந்துகிட்டு குறிப்பு பெயர். அடுத்தது டெஃபினிட் தான் பொது பெயர் வரும். டெஃபினிட் வந்து குறிப்பு பெயர். இல்ல டெஃபினிட் வந்து குறிப்பு. ஓகே ஓகே ஓகே, இது குறிப்பு குறிப்பு பெயர். மிச்ச நாளைக்கு பிறகு நான் தமிழ் எழுதுறேன். குறிப்பு பெயர். ஓகே, நான் இன்ஷால்லா உங்களுக்கு அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நான் எடுத்து தரேன். குறிப்பு பெயர், இதை நீங்க எழுதுவீங்க தானே? குறிப்பு பெயர். இது வந்து பொது பெயர், என்ன? பொது பெயர் இன்டெஃபினிட். ஓகே, அது என்ன ரீசனா, ஏன் இதை நான் சொல்றேன்டா பாருங்க. பொது பெயர் நீங்க நோட் எழுதும் பொழுது எழுதி கொள்ளுங்க. பொது பெயர் இது சரி. இப்ப உங்களுக்கு இது தெரியுதானே? இப்ப நாங்க பார்க்க போறோம் இந்த ஒரு சொல் வந்து பொது பேருண்டை. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நான் சொல்றேன் பெய்துன். ஓகே, பெய்துன் என்னன்னு சொன்னா a house, என்ன? பெய்துன். இந்த பெய்துன் வந்து ஏதாவது ஒரு வீடு. ஓகே, நான் சொல்றேன் பெய்துன், அது ஏதோ ஒரு வீடு. ஆனா இதே இடத்துல அல் பெய்துன்னு சொன்னா என்ன? அல் பெய்துன்னு சொன்னா the house, right? the house. So இதுல வந்து பெய்து. ரஃப்கானா உங்களோட அடிக்கடி உங்களோட மைக் வந்து அன்மியூட் ஆகுது. ஸோ இதுல வந்து அல் பெய்து, அல் பெய்து என்று சொன்னா இதுல மீனிங் the house. ஓகே, இங்கிலீஷ்ல வந்து the house. அப்ப இது நீங்க என்னத்துக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு சொன்னா, அல் பெய்து வந்து டெஃபினிட் நவுன். ஓகே, பெய்துன் வந்து பொது பேர் இன்டெஃபினிட் நவுனுக்கு வரும். ஓகே, நீங்க பாத்தீங்களா, நாங்க இந்த வேர்டை டெஃபினிட் நவுன், அதாவது குறிப்பு பேர்ல போடும்போது இதுல சைன் வந்து மாறிட்டு தம்மாவாக மாறிட்டு. இப்ப எனக்கு அலிஃப்லாம் சேர்த்தா அந்த சொல்லுல கடைசியில 2 தம்மா போடலுமா? முடியாது முடியாது. ஏனெண்டா அலிஃப்லாம் என்று சொன்னா த பர்டிகுலரா நான் டெஃபினிட் பண்ணி சொல்றேன். த ஹவுஸ், த ஆப்பிள், த பனானா, த டேபிள். Okay, I kept the book on the table. وضعت الكتاب على الطاولة. طاولتي, sorry, على الطاولة. Okay, طاولتيன்னா நீங்க வந்து குழம்புவீங்க, ஏன் அது கஸ்ரா வருதுண்டு அது உங்களுக்கு இன்ஷால்லா போறதுக்கு பார்க்கலாம். ஸோ அல் அல் அல்லண்டு வார எந்த சொல்லையும் வந்து சொல்லுல வந்து தம்மா, அதாவது ஒரு ஒரு நல்ல ஞாபகம், ஒரு ஃபத்ஹா அல்லது ஒரு கஸ்ரா அல்லது ஒரு தம்மா தான் வரும் ஒரு வேர்டுல, ஒரு சொல்லுல. அப்ப இப்ப உங்களுக்கு 2 விஷயம் தெரியும். இப்ப ஒரு பெயர் சொல் வந்து ஒன்று 2 கம்மா அல்லது 2 கஸ்ரா அல்லது 2 ஃபத்ஹாவுல முடியும், அல்லது அலிஃப்லாமோடு வந்தால் சொல்லுங்க ஒரு ஃபத்ஹா அல்லது ஒரு கஸ்ரா அல்லது ஒரு தம்மா, ஒரு ஃபத்ஹா ஒரு கஸ்ரால முடியும். எஸ், இது வந்து நீங்க தெரியணும். ஓகே, நாங்க இன்ஷால்லா அதை கொஞ்சம் நாங்க டீட்டெயிலா படிப்போம்.
நாங்க ஓகே, அரபிக் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்படும். முதலாவது பிரிவு என்ன? முதலாவது வந்து நவுன் நவுன், பெயர்ச்சொல். இரண்டாவது இஸ்ம் ஃபிஅல், வினைச்சொல். verb, வினைச்சொல். இப்ப நாம verb பத்தி பார்ப்போம். இந்த verb சொல்றது என்ன? verb வந்து verbல என்ன 3 காலங்கள் குறிக்கப்படும். முதலாவது இறந்த காலம், நிகழ்காலம், அடுத்தது எதிர்காலம். எதிர்காலம். ஆனா அரபிக்ல இன்னும் ஒன்றும் 4வது ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா கொமாண்டிங் நவுன். கொமாண்ட் பண்றது. அதாவது இப்ப அரபிக்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, ஃபதஹ. ஓகே, ஃபதஹ என்று சொன்னா அவன் திறந்தான். யஃப்தஹு என்று சொன்னா, ஓகே, யஃப்தஹு என்று சொன்னா அவன் திறக்கிறான். யஃப்தஹு. ஓகே, யஃப்தஹு என்று அவன் திறக்கிறான். இது நிகழ்காலம். எதிர்காலம் சயஃப்தஹு என்று சொல்லுவாங்க. ஓகே, நீங்க இன்ஷால்லா விளங்காட்டி பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது வித்தியாசமா வரும்ன்றதுக்காக காட்டுறேன். ஏனென்று நான் இதெல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் இன்ஷால்லா. ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ ஆல் திஸ். ஸோ யஃப்தஹு என்றது வந்து நிகழ்காலம், சயஃப்தஹு என்றால் எதிர்காலம். இதுல வந்து ஒரு சீன் வரும் அல்லது சௌஃப என்று ஒரு வேர்ட் வரும். அடுத்தது 4வது வரும் இஃப்தஹு. இஃப்தஹ், சாரி, ஹூ வராது, இஃப்தஹ். இஃப்தஹ். ஓகே, இஃப்தஹ். இஃப்தஹ்ண்டா யூ ஓபன். ஓகே, இஃப்தஹ். அப்ப இதுல வந்து 4 காலங்கள் இதுல வரும். 3 தான் ஆக்சுவலி, பட் அது வந்து அந்த வினைச்சொல்லையும், சாரி, what you say, that present verb and then future tense, they combine together, and then the noun, the commanding verb, they make it as a commanding noun வந்து இன்னொரு நவுனா காலங்களா சொல்றது. பட் நான் உங்களுக்கு அதை பிரிச்சு காட்டுறேன் என்ன உங்களுக்கு விளங்குறதுக்காக. ஓகே, இஃப்தஹ் வந்து சுக்கூனோட வரும். சோ இது அப்ப 4 காலங்கள் வந்து அல்லாஹ் வந்து இது 4 காலங்களாகவும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். என்ன அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சா தானே ஈஸியா விளங்கி கொள்ளலும். என்ன சிஸ்டர்ஸ்? எஸ் ஓ நோ? எஸ். சும்மா நான் தஃப்சீர் வாசிக்கிறேன்னா எத்தனையோ குரூப்கள் இருக்குது. தஃப்சீரை சும்மா அரபிக்க போட்டுட்டு குர்ஆன் ஆயாவை ஓதிட்டு தஃப்சீரை சொல்லிக்கொண்டே போகலும். நான் சொன்ன ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அது வந்து உங்களுக்கு பெருசா விளங்காது. விளங்குச்சு, அதுல இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்காது. ஏன்னா அந்த ஞாபகத்துல இருக்காது. அந்த லெசனோட அது முடிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி பாருங்க, இது வந்து ஃபதஹ என்று சொன்னால் he open, அவன் திறந்தான். யதுரிபு, அவன் அடித்துக் கொண்டிருக்கிறான் அல்லது அவன் அடிக்கிறான். இஸ்மா, லிசன், யூ லிசன். யூ, இந்த யூ என்றது வரும் இதுல. யூ, நீ கேள், நீ கேள். ஓகே, டோன்ட் ஹெல்ப், லா தன்சுர், லா தன்சுர், டோன்ட் ஹெல்ப். சோ இதெல்லாம் வந்து கமாண்டிங் நவுன், பட் நெகேஷன்ல வரும், நெகட்டிவ் ஃபார்ம்ல. ஓகே, அந்த லா சொல்றது டோன்டா? லா வேண்டா நோ. எஸ், நோ அல்லது டோன்ட், அது மாதிரி வரும். அதே மாதிரி மாவும் அப்படித்தான் வரும், மா. ஓகே, ஓகே. சோ இதெல்லாம் வந்து நாங்க தெரிஞ்ச, இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தந்திருக்கிறாங்க, பட் இதுல டீடைல்ஸ் நாம இன்னும் படிக்க இருக்குது. சோ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஓகே, இது இந்த கிராமர் பார்ட் இன்றைக்கு இவ்வளவும் போதும். இப்ப நான் உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கிறேன். நாங்க இப்ப எங்களோட லெசன் வந்து சூரத்துல் ஃபாத்திஹா, ரைட்? என்ற கொஸ்டின் உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். இதுல பாருங்க, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல முதலாவது சொல் தமிழ் மீனிங்க விடுங்க. ஓகே, அர் ரஹ்மான் பெயர் சொல்லா வினை சொல்லா? பெயர் சொல். வெரி குட். எஸ், எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க இப்ப அது படிச்சோம்னா என்ன ரீசன் அதுல இருக்குது? அலிஃப் லாம் இருக்குது. அலிஃப் லாம். எஸ், அண்ட் தென் கஸ்ரா இருக்குது. என்ன கஸ்ரா இருக்குது. அதே மாதிரி அர் ரஹீம் பெயர் சொல்லா வினை சொல்லா? பெயர் சொல். பெயர் சொல். ஏன் அலிஃப் லாம் இருக்குது அண்ட் கஸ்ராவாக இருக்குது. வெரி குட். இப்ப பாருங்க, இதுல வந்து அல்லாஹி என்று இருக்குது. சோ இதுவும் வந்து அல் லாஹி தானே. அல்லாஹ் வந்து the God, அல் லாஹி, அல் இலாஹியத்தான் அந்த அலிஃப் வந்து இல்லாம போய் ஹம்சத்துல் வஸ்லுடைய அலிஃப் இல்லாம போய் தான் இலாஹி என்றதுக்காக அல்லாஹ் என்று நாங்க சொல்றது. சோ இதுவும் வந்து பெயர் சொல். ஓகே, அது இன்னொன்று அடுத்த வசனத்துல. ஏன் நான் இப்படி உங்களுக்கு அந்த இந்த சூரா ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.
இப்ப பாருங்க அல்ஹம்து என்ன வேர்ட் இது? பெயர்ச்சொல் பெயர்ச்சொல். லில்லாஹி. ஓகே, லில்லாஹி நீங்க பெயர்ச்சொல் அது இருக்கட்டும். ஏன் அது லீ வந்திருக்குதுன்றது நான் பிறகு நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். அடுத்தது ஆனால் அது பெயர்ச்சொல் தானே சாரி, லில்லாஹி லில்லாஹி பெயர்ச்சொல் தானா எஸ் அதுவும் பெயர்ச்சொல் தான். ஓகே, ஓகே ரப்பி. நீங்க இப்ப பார்க்கலாம் சிஸ்டர்ஸ், ரப்பி ஏன் இது வந்து நவுனா பெயர்ச்சொல்லா வினைச்சொல்லா? வினைச்சொல்லா எஸ், கன்ஃபியூஷன் தானே, அலிஃப்லாம் இல்லாம ஓ எப்படி ஓ இது? வெரி குட் மாஷாஅல்லாஹ். அப்படி கொஸ்டின் வரணும். அப்பதான் உங்களுக்கு அது அப்பதான் நீங்க படிக்கிறீங்கன்றது அர்த்தம். நீங்க இதை ஒப்சர்வ் பண்றீங்க. ஓகே, ஏன்னு சொன்னா இந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் சம்பந்தம் இருக்குது. நான் சொன்ன அரபிக்ல ஒரு சொல்லுல முன்னாடி உள்ள சொல், அரபிக் நவுன்ல முன்னாடி உள்ள சொல்ல வச்சுதான் அடுத்தது வந்து நவுன வேர்ப்ல அடுத்தது வச்சு அடுத்ததுக்கு சம்பந்தம் இருக்குதுண்டு. சோ இது வந்து ரப்பி அல் ஆலமீன. ஏனென்று இந்த சொல்ல வச்சு அதுக்கான ரீசனை நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஏன் இது ரப்பின் இல்ல ரப்பி அலிஃப்லாம் இல்ல? இதுக்கு சொல்றது முதாஃப் இலைஹி அரபிக்ல, இங்கிலீஷ்ல சொல்றேன்டா பொசஸர் இங்கிலீஷ்ல, தமிழ்ல சொல்றேன்டா எப்படி சொல்றது எனக்கு தெரியும். பொசஸர் பொசஸர் எப்படி உடைமை பொருள். எஸ், உடைமை பொருள். அண்ட் இது உடைமை ரப் இஸ் உடைமை பொருள், இது வந்து உடைமையாளர். ஓகே, உடைமையாளர் பொசஸர், உடைமையாளர். இது வந்து உடைமை பொருள். சரியா? சோ அப்படித்தான் சொல்லுது. பட் இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நீங்க வச்சுக்கொள்ளுங்க, ஜஸ்ட் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப அர் ரஹ்மான் வந்து என்ன சொல்? பெயர்ச்சொல் அர் ரஹீம் பெயர்ச்சொல் வெரி குட். இப்ப மாலிகி பெயர்ச்சொல். எஸ், யோமி அத்தீன். யோம் வந்து என்ன? அது வந்து நாளுடைய தீன். சோ இது வந்து வினைச்சொல்லா இது கஸ்ராவாக இருக்கிறதுக்கு காரணம், அதாவது அலிஃப்லாம் இல்ல. நான் இதே மாதிரி உடைமை பொருள் உடைமையாளர், அது மாதிரி முதாஃப் இலைஹி என்ற ரூல்ஸ் இதுல வரும். ஓகே, உடைமை பொருள் and உடைமையாளர். சாரி, இது உடைமை பொருள், இது உடைமையாளர். பொசஸர், இது பொசஸர், இது பொசஸ்ட். ஓகே, அடுத்தது பாருங்க, ஈயாக்க ஒரு வசனம், அது ஒரு வேர்ட். நாங்க இன்னும் அது கிட்ட அது படிக்கல. இப்ப இத சொல்லுங்க, நஅபுது என்ன சொல்? வினைச்சொல் வெரி குட். நஅபுது வெரி குட். ஏன்னு சொன்னா நாங்கள் வணங்குகிறோம். ஓகே, நஅபுது வம்மா. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நாங்க காரணம் இல்லாம ஒரு வினைச்சொல் ஒரு பெயர்ச்சொல் வந்து ஒரு கஸ்ரா தம்மா ஃபத்தா எடுக்காது. ஏன்னா ஆனா இதுல வந்து நடுவுல ஒரு சொல் இருக்குது, இங்க ரீசன் இல்ல. சோ இது வந்து வினைச்சொல் என்றது தெளிவா விளங்குது. என்ன வையாக்க இது என்ன சொல்? வினைச்சொல். எஸ், இதுவும் வினைச்சொல். ஓகே, சோ நீங்க அந்த மீனிங்க பார்த்து சொல்றீங்களா இல்லாட்டி அதுல எழுதிக்கிற சொல்லுக்காக அந்த முறைப்படி சொல்றீங்களான்னு தெரியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இப்ப ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு. இது வந்து பாருங்க, இது என்ன சொல்லுன்னு சொல்லுங்க. இது ரெண்டு சொல். இது ஓகே, முதலாவது இது எப்படி சொல்லுவீங்க? இதுவும் வினைச்சொல் தான். வெரி குட். இஹ்தினா என்ன வினைச்சொல்? இது வந்து கொமாண்டிங் நவுன். கொமாண்டிங் நவுன் என்ன சொல்ல தமிழ்ல? கட்டளை சொல். வெரி குட். அதாவது பட் அல்லாஹ் கிட்ட நாங்க கேட்கும்போது அது கட்டளையா வராது, ரிக்வெஸ்டிங். என்ன சொல்ல? ரிக்வெஸ்ட், வேண்டுகோள். எங்களை எங்களை அஸ் அஸ். இஹ்தினா எங்களை நீர் வழிப்படுத்துவாய். அஸ்ஸிராத்தல். ஓகே, இதுல வந்து இது வந்து என்ன வேர்ட்? நவுன். இது வந்து நவுன். இது விளங்குது தானே? ஓகே, அடுத்தது நீங்க என்ன செய்யலுமெண்டா, இந்த ஒவ்வொரு சொல்லையும் முதலாவது நான் சொன்ன மாதிரி அந்த ரூல்ஸ் எழுதிட்டு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல அட்டவணைப்படுத்தலும் முதலாவது எடுத்து இப்படி நீங்க சரிங்க
நான் இதுல காட்டுறேன். நான் நார்மலா என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல படிக்கிறவங்களுக்கு சொல்றேன். அது வந்து உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சு கொள்ளையிலும் நான் அட்டவணைப்படுத்தியலும் சரியா. இப்படி இதுல எழுதி ஓகே. இதை வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறது. இப்ப என்ன நீங்க வந்து நவுனும் வேர்பும் படிச்சிருக்கிறீங்க. ஸோ இது மாதிரி 2 பகுதிகளா பிரிச்சுட்டு இதுல எழுதுவீங்க என்னன்னு சொன்னா the noun, ஓகே, the noun. அதே மாதிரி இதுல the verb எழுதிட்டு the verb. ஸோ முதலாவது எழுதுவீங்க என்ன? முதலாவது அல்ஹம்து. அதே மாதிரி இதுல நவுன் என்று எழுதிட்டு நீங்க எழுதணும் அல் இஸ்மு. அல் இஸ்மு என்று எழுதணும். அல் இஸ்மு. அல் இஸ்மு இதுல அல் ஃபிஅல். இதுல அதே மாதிரி அல் ஃபிஅல் எழுதிட்டு இதுல நீங்க முதலாவது நம்பர் 1 சூரத்துல் ஃபாத்திஹா அந்த டாபிக்க போட்டுட்டு இதுல இப்படி எழுதுவீங்க சூரத்துல் ஃபாத்திஹா. ஓகே. அதுக்கு பிறகு இதுல எழுதணும் நம்பர் 1 அல்ஹம்து. ஓகே. அர் ரஹ்மான், மாலிக், அல் யௌமித்தீன். வேற என்ன இருக்குது? அந்த மாதிரி என்னென்ன சொற்கள் நிறைய இருக்குது. சாரி, நான் என்ன இருக்குது? அஸ்ஸிராத். எஸ். சோ நீங்க என்ன எழுதணும்டா, நீங்க அந்த முடிவு இப்படி இருக்குது பாருங்க, கடைசி எழுத்து அதெல்லாம் அதே மாதிரி அந்த 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 இதோட எழுதுங்க, அந்த சைனோட. இப்ப அந்த வந்து என்ன வேர்ப் என்ன? சாரி, வேர்பா நவுனா? வேர்ப் இது. ஓகே. அல்லதீன நவுன், பட் இது வந்து டிஃபரண்ட் நவுன் இது. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நாங்க படிப்போம். சிராத்த. சிராத்த. சிராத்த என்ன வேர்ட் இது? நவுன். எஸ். அத்தாலீன். ஓகே. நீங்க அந்த எல்லாத்தையும் எழுதாதீங்க. இந்த வாவ் லாம் எல்லாம் வந்து வினைச்சொல் பேர் சொல்ல வராது. இது வந்து இடைச்சொல்ல அந்த இடைச்சொற்கள்ல வரும். அது டிபெண்ட் ஆன் அந்த பொசிஷன். சோ அதை நீங்க எழுதாதீங்க. இது அத்தாலின்னு சொல்றது வந்து என்ன? அத்தாலின்ன்றது நவுன். சோ உங்களுக்கு எவ்வளவுக்கு எழுத இயலுமோ. அலைஹிம் வந்து என்ன? ஒன்றும் எழுதாதீங்க. அலைஹிம் வந்து ஹர்ஃப்ல வரும். இல்ல, அது ஒன்றும் எழுதாதீங்க, அது இல்ல. சோ அதுக்கான ரீசன் இல்ல. சோ நாங்க அது படிக்கல இன்னும். நாங்க பார்ட்டிக்கல் என்றதுன்னா இடைச்சொல். இடைச்சொல் நாங்க படிச்சோம் நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ். அது மட்டும் படிங்க இன்ஷா அல்லாஹ். இதை நீங்க தெரிஞ்சிட்டு செய்யுங்க. இதுல தஃப்சீரை படிச்சீங்கன்னு சொன்னா சரியான ஈஸியா இருக்கும் சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ். சோ இதுனில்லா ட்ரை டு டூ தட். நீங்க ஹோம்ஒர்க்கை செய்யுங்க. எனக்கு காட்டணும் என்றது இல்ல, பட் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நாங்க தொடர்ந்து செய்ய போறோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இங்கிலீஷ்ல இருக்குது. இங்கிலீஷ் வெப்சைட்டோட பேரையும் நான் அனுப்புவேன். நீங்க அதுக்கு போய் இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி மீனிங்கையும் எழுதிட்டு சரியா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி காலம் மாதிரி செஞ்சு இன்ஷா அல்லாஹ் எழுதுங்க. சரியா சிஸ்டர்ஸ்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா உங்களுக்கு சிஸ்டர்ஸ்? இல்ல. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்பவே கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே. நான் இதுதான் இப்ப உங்களுக்கு தெரியும். அரபிக் வந்து 3 விஷயமா தான் இருக்கும். எந்த ஒரு சொல்ல எடுத்தாலும் அரபிக்ல அது வேர்ட்ல எந்த ஒரு சொல் வேர்டு அல் கலிமா. இது வந்து இது என்ன சொல்றது, இங்க் பிரிண்டிங்ல என்ன சார் இது போல இது காஃப். ஓகே. அல் கலிமா. அல் கலிமா அலிஃப் லாம் அண்ட் கலிமா. கலிமாண்டா சொல். the word. அல் வாரத்தால the word. ஓகே. the word. ஓகே. the word. சோ இப்ப பாருங்க, கிதாபுன் a book. பாத்தீங்களா இதுல இருக்குது சொல்லி. சோ அதே மாதிரி தான் எல்லாமே வரும். சோ கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அன்வான கைண்ட் எத்தினாவது டைப் ஆஃப் த சொற்கள். ஸோ இன்ஷா அல்லாஹ் நான் சொன்ன மாதிரி நான் இதை அனுப்புறேன். நீங்க ப்ளீஸ் பண்ணி காப்பி பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியா விளங்குதோ இந்த வேர்டுகளையும் நீங்க எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அப்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் குரான்ல வர சொற்கள் தான். சரியா? இன்ஷா அல்லாஹ் இந்த 2 பேஜஸையும் நான் அனுப்புறேன். நீங்க காப்பி பண்ணி எழுதுங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்ப கிளாஸ்ல கேளுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் மண்டே அரபிக் இருக்கு. மண்டே அண்ட் ஃப்ரைடே வந்து அரபிக். ஓகே. ஐ மீன் அரபிக் கிராமரோட இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நாள் கிராமர், அதோட தஃப்சீர் ஸ்டார்ட்.